வீட்டுக்கெல்லாம் வெளியேற்றுகின்ற தீப்பெட்டியை தயாரிக்கின்ற தீப்பெட்டி உற்பத்தியாளர் நான். இந்த தீப்பெட்டி தொழிலுக்கு பல்வேறு நெருக்கடிகள் வந்தபோது மாநில மத்திய அரசுகள்லாம் வந்து எங்களுக்கு நிறைய கை தூக்கி விட்டுருக்காங்க. அதுக்காக நன்றி சொல்கிறேன். ஆனால் சமீப காலமாக சைனா சிகரெட் லைட்டர் வந்தது. அதுக்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாங்க. மத்திய அரசும் அதுக்கு வந்து தடை வச்சுட்டாங்க. இப்போ இந்தியாவிலே பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர் தயாரிக்கப்படுகிறது. அதுக்கு தடை பெற்றுத்தர வேண்டும். அதே போல் நாம் நினைச்சா தமிழகம் முழுவதும் முதல்ல பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டருக்கு தடை வீசி தரணும் என்பது அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம், துறை சார்ந்த அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். இதே கோரிக்கையை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கொண்டு வந்தாரு. சபாநாயகரும் தன்னுடைய பரிந்துரையாக கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த லைட்டர் வந்து தடை பண்ணி தரணும். கோவில்பட்டி சட்டமன்ற கடம்பூர் அதிமுக வாய்ப்பு முடிந்தது, அவருக்கான வாய்ப்பு முடிந்தது. கோவில்பட்டி நகரம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் 1915 ஒருங்கிணைந்த அரசு வளாகம் வச்சிருந்தாங்க. அது ஒரு மாவட்ட அந்தஸ்துல இன்னைக்கு இருக்குது. ஐயா கலைஞர் ஆட்சியில வந்து மாவட்ட மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. இரண்டாவது கோரிக்கைக்கு போயிட்டீங்க இல்ல? அந்த கோரிக்கை முதல்ல முடிச்சிடலாம். நீங்க சொல்லுங்க பிரதர் பாண்டியன், நீங்க சொல்லுங்க. ஐயா வந்து கோயில்பட்டில இருந்து வந்திருக்கிறதுக்கு மிக்க நன்றி சொல்றேன். ஐயா வந்து இங்க முதல்ல குறை சொல்ல வந்ததுக்கு மிக்க நன்றி சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா குறை சொல்ல மக்களுடைய தேவை, மக்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வந்து ஐயாவோட புகைப்படம் போட்டு தீப்பெட்டி தொழிலுக்கு எல்லாமே நான் செஞ்சு கொடுத்தேன்னு ஐயா கடம்பூராஜ் அவர்கள் விளம்பரம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் இன்னும் நிறைவேற்றலன்னு சொல்லி ஐயா வந்து சொல்லும் போதே எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா கடம்பூராஜ் ஐயா செஞ்சு கொடுக்கலன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதை நாம் தமிழர் ஆட்சியில வந்து உறுதியா செஞ்சு கொடுப்போம். இந்த ஆட்சியும் அந்த ஆட்சியும் செய்யாது. நாம் தமிழர் ஆட்சி ஐயாவுக்கு உறுதியா ஒத்துழைப்பா இருக்கும். தீப்பெட்டி தொழிலுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டா ஐயாவுக்கு நாங்க இருப்போம். எங்களோட பிள்ளைகள் உறுதியா இருப்போம் நம்புறோம். ஓகே சார், ஓகே சார். அதிமுக நீங்க சொல்லுங்க சார். கடம்பூர் ராஜு அவர்கள் செஞ்சு கொடுக்கணும் உங்க மேலே சேர்த்து குற்றச்சாட்டு சொல்றாரு. அதாவது விளம்பரம் போடுறீங்க. நீங்க அவர் வாயாலே சொன்னார். கடம்பூர் ராஜு சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு 2 நாளைக்கு முன்னால பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய அமைச்சரையும் சந்தித்து கடம்பூர் ராஜ் இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக அவருடைய வாயாலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் இது சம்பந்தமாக முறையான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார், எடுத்து வருகிறார். இனி வரும் காலத்தில் புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய தலைமையில் ஏன் செய்யல? அவர் தான் சட்டமன்ற 15 ஆண்டுல ஏன் செய்யல? நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லிட்டார். மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். லைட்டர் பிரச்சனை சார். இங்க இருந்து யாரும் பேசாதீங்க சார் ப்ளீஸ். பரமசிவம் அண்ணன் சொன்னது போல அதுல வந்து நம்முடைய முதலமைச்சர் நேரடியா வந்து அந்த உற்பத்தி நேர பார்த்தாரு, இவங்க கோரிக்கை வச்சாங்க. அப்போ அந்த பிளாஸ்டிக் சிகரெட் அந்த லைட்டர் சைனால இருந்து இறக்குமதி பண்ற தடை விதிச்சாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அதனுடைய உதிரி பாகங்களை கொண்டு வந்து இங்க தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது இப்போ புதிய இது. அதனால நீங்க பிளாஸ்டிக் லைட்டர் இதுவரைக்கும் அந்த கோரிக்கை நம்ம கிட்ட வரல வச்சிருக்காங்க. போன மாசம் ஒரு 15 நாளைக்கு முன்னால அவங்களை சந்திச்ச போது சொன்னாங்க. இப்போ வந்து நீங்க உதிரி பாகத்தை கூட இங்கே தயாரிக்கிறாங்க. எங்களுக்கு முழுமையா தடை வேணும், இல்லன்னா பெண் தொழிலாளர்கள் அதிகமா இருக்கிற இந்த தொழில் வந்து முடக்கப்பட்டு விடும், செஞ்சே ஆகணும்னு சொல்றாங்க. நிச்சயமாக அதை நம்ம முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் சொல்லிருக்கோம். எம்பி அக்காவையும் அவங்க பார்த்து, கனிமொழி அக்காவையும் பார்த்து பேசியிருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் செய்ய முடியாது சார். காவல் அரசாங்கம் செய்யவே முடியாது. இன்னொரு கேள்வி செய்யல. நீங்களும் 10 வருஷம் ஆட்சியில ஆளுங்கட்சியில இருந்தாரியா? சொல்லுங்க, நீ பேச. ஏங்க அதுக்குரிய மெழுகு தட்டுப்பாடு வந்தது, வாங்கி கொடுத்தோம். அப்புறம் பிளாஸ்டிக் இறக்குமதி பண்ண தடை பண்ணணும். இப்பொழுது 3வது கோரிக்கை, அதையுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த தொழிலை வந்து கொண்டு போயிட்டு வர்றாங்க.